ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே 23வது நாளில் தபசு காலத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 22 நாட்களாக இந்த உபவாசத்திலிருந்து நம்மை வருத்தி நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி ஆண்டவரை தேடினதும் விசுவாச வாழ்வின் அளவீடைய ஆழப்படுத்தினதும் ஆண்டவர் செய்த கிருபை. இந்த 23வது நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தூய மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு மனுகுலத்தை மீட்பதற்காக இங்கே உலகத்தில் அனுப்பப்பட்டவர். விண்ணுலகத்தை விட்டு மண்ணுலகத்திற்கு அவர் வந்தார். அவர் எல்லோரையும் மத்தியிலும் அவர் ஒரு கவலை, ஒரு பயம், ஒரு அச்சம் இருக்கிறதை பார்க்கிறார். மக்கள் இருளுக்குரியவர்களாக இருக்கிறார்கள், உலகத்தை சார்ந்து வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள், உலகத்தில் பெருமை பாராட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். நிம்மதியற்ற ஒரு வாழ்வு, அன்பு தணிந்திருக்கிற ஒரு வாழ்வு. பல நிலையில் சரீரம் கெட்டு போச்சு, குடும்ப உறவுகள் கெட்டு போச்சு. இந்த சமூகத்தில் இயற்கை அழிந்து கொண்டிருக்கிறது, அதுக்கு மனுஷன் காரணமாயிட்டான். இப்படி பல நிலைகளில் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை இயேசு பார்த்து மனது உருகினார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் அவர் திரளான ஜனங்களை திரும்பி பார்த்தாராம். அவர்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகள், வாழ்வில் தொய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமா இருக்கிறதை கண்டு மனதுருகினார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கும் நல்ல மெய்ப்பன் இல்லை. வாழ்க்கையில் தொய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களும் இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருக்கிற மக்கள் பெருகிட்டாங்க. சமாதானத்தை தேடி, சந்தோஷத்தை தேடி, சுகத்தை தேடி மக்கள் அலமோதுகிறார்கள். பணம் இருக்கிறவர்கள் ஆட்களை திரளாய் சேர்த்து கொண்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க, பார்க்குறாங்க, முடிவு எடுக்கிறாங்க, முயற்சிக்கிறார்கள். பணம் இருக்கிறவர்கள் தங்களுடைய வியாதிக்கு பெரிய மருத்துவமனைகளை பார்த்து சேஷித்தமான கைத்தேர்ந்த மருத்துவர்களை சந்தித்து சுகம் பெற்றுக்கொள்ள முடியுமா, சுகம் பெற்றுக்கொள்வதற்கான வழி அமைத்துக் கொள்கிறார்கள். பாதிக்கப்படுகிறவர்கள், ஏழைகள், எளியோர்கள் நண்பர்களை இழந்திருக்கிறார்கள், உறவுகளை இழந்துட்டாங்க. சரீரம் ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. சரியான சிகிச்சை பெறுவதற்கான பண வசதி இல்லை. இப்படி பல நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு அவர்களை அழைத்து அவர்களுடைய குறைவை நிறைவாக்கணும்னு விரும்புகிறார். அவருடைய பிரதான நோக்கம். அதனால தான் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களின் எழுதுகிறார். பாரம் ஒரு மனுஷனை அழிவுக்கு நேராய் நடத்துகிறது. பாரம் சமாதானத்தை இழக்க செய்கிறது. புலம்பலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இந்த பாரமானது ஒரு மனுஷனுக்கு வேதனை உண்டாக்குகிறது என்று பார்க்கிறோம். புலம்பலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பாரம் சுமந்து எங்கள் கழுத்து நோகிறது, நாங்கள் உழைக்கிறோம், எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை என்று புலம்புகிறதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரியை, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பல நிலைகளில் மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள், வேதனை மத்தியில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். எங்கே போகிறதுன்னு தெரியல. அந்த பாரத்தை எங்கே, யார் எங்களுக்கு அதை விடுவிப்பார்கள், தப்புவிப்பார்கள், சுகமளிப்பார்கள் என்ற ஒரு அச்சத்தோடு இந்த பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறதை இயேசு பார்க்கிறார். சங்கீதக்காரன் சொல்கிறார், 38ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில், என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்றுன்னு எழுதுகிறாரு.
அவைகள் பார சுமையைப் போல என்னால் தாங்கக்கூடாமல் பாரமாய் இருக்கிறது என்று எழுதுகிறார். அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாவங்கள் ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு பிரிவினையை உண்டாக்கிவிட்டு அது இந்த உலகத்தில் சார்ந்த காரியங்கள் சத்துருவானவன் நம்மை அலக்கழித்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதுதான் ஒரு மனுஷனுடைய நிலைமை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அன்பானவர். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் அன்போடு அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்துல வாருங்கள், என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு தீர்வு சொல்லுகிறேன். உன் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுகிறேன். உன் குறைவை நிறைவாக்குகிறேன். என்கிட்ட வாங்க. உன் வியாதியை சுஸ்தமாக்க என்னால் முடியும். உன் கண்ணீரை துடைக்க என்னால் முடியும். உன் உடைந்த உள்ளத்தை தேற்ற என்னால் முடியும். பல நிலையில் தோல்வியுற்றவர்கள் ஆண்டவரிடத்தில் வாங்க. அவர் உங்களுக்கு வாழ்வில் ஜெயத்தை கட்டளையிடுவார். சொந்து போகாத, பயப்படாத. ஆண்டவரின் குறைவை தீர்க்கிறது தான் கூப்பிட்றார். நீங்கள் எல்லாம் என்கிட்ட வாங்க. Come on to me. I will deliver you from your bondage, from your sickness. Do not worry about anything. Our God is a healer. Our God is a deliverer. Our God is a savior. அவர் நமக்காக மரித்தார். அவர் இரத்தத்தினால் மீட்பு இருக்கிறார். அவர் இரத்தத்தினால் ரட்சிப்பு இருக்கிறார். அவர் இரத்தத்தினால் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கிறார். அவர் இரத்தத்தினால் விடுதலை உண்டு. அவர் ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன். அவர் மரணத்தின் மேல் வெற்றி சிறந்தவர். பவுலடிகளார் தெசலோனிக்க சபைக்கு எழுதும்போது 1 தெசலோனிக்க புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இயேசு மரித்தார், உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் மேல் வெற்றி சிறந்தார். 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தில் இப்படி ஆண்டவர் சொல்கிறார், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அவர் ரட்சிப்பின் தேவன், மீட்பின் தேவன். அவர் நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவர். அதனால தான் உரிமையோடு தோமாவுக்கு சொன்னதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னோடு இணைந்து இந்த தியானத்தில் இந்த 23ஆம் நாள் தியான வேளையில் என்னோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். உன் பாரம் சுமக்க முடியலையா? பயந்து திகைத்து கொண்டிருக்கிறாயா? என்னாகுமோ என்று கலக்கம் இருக்கிறதா? நீ பயப்படாத, திகையாத. ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் அழைக்கிறார். அவர் தன்னுடைய நீதியின் வலதுகரத்தில் உன்னை தாங்க முடியும். நம்பிக்கையோடு வாங்க. அவர் ஒரு அற்புதங்களை செய்கிற தேவன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கனசரேத்து ஊருக்கு வருகிறார். அங்கே பார்க்கிறார், அந்த திரளான கூட்ட மக்கள் அவரை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து அதை பார்ப்போனால், கதிரேனுடைய நாட்டுக்கு வரும்போது அநேக பிசாசு பிடித்த லீகியோன் என்ற மனுஷன் ஓடோடி வந்து, உனக்கும் எனக்கு வேணாம், ஏன் என்னை உபத்திரப்படுத்துவாங்க, நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு ஒரு அச்சத்தோடு கேட்கதை பார்க்கிறோம். அவன் பிசாசு, அவனுக்கு கொடுக்குற பிசாசு பேசுது அப்படி. ஆனால் அவனுக்கு விடுதலை ஆகணும். பெற்றோரோடு, உடன்பிறந்தோடு, குடும்ப மக்களோடு, ஊரோடு இருக்கணும்னு விருப்பம். ஆனால் அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு அவனை அலக்கழிக்கிறது, தனிமைப்படுத்தி இருக்கிறது, அவன் சரீரத்தை காயப்படுத்தி இருக்கிறது, அவன் எல்லோரையும் விட்டு விலகி இருக்கிறான், எல்லோருக்கும் பயம் உண்டாக்குகிறவனாக இருக்கிறான், அச்சத்தை கொடுக்கிறவனாக இருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு அவனை பார்த்து சொன்னார், இந்த பிசாசை நீ அவனை விட்டு போன்னு சொல்லிட்டு இருந்தார். அது ரெக்வஸ்ட் பண்ணுது. அங்கே வணிக பிசாசு பன்றிகள் இருக்கிறது, நாங்கள் அவங்களோட அது மேலே அப்படி போயிடுறோம், என்னை அழிச்சிடாதீங்கன்னு சொல்லி கேட்டார். நீ போங்கன்னு சொல்கிறார். சத்ருவானவன், அந்த லேகியோன், அவன் பிசாசு அவன் இடத்துலேருந்து விலகி போயிடுச்சு. பிசாசுக்கு போனவன் ஆண்டவராகிய இயேசு அருகில் வந்தான் என்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் 35ஆம் வசனங்களை வாசிக்கிற பொழுது
அவன் இயேசு அண்டை வருகிறான். காயத்துக்கு மருந்து போட்டிருப்பார், அவனுக்கு நல்ல வஸ்திரங்களை கொடுத்திருப்பார், அவன் சோர்ந்து போயிருப்பான், பல நாட்களை சாப்பிடாதிருப்பான், உணவு கொடுத்திருப்பார். இப்பொழுது இயேசுவின் பாதத்தடிகளை உட்கார்ந்து அவரோடு அவர் சொல்வதை கேட்டு கொண்டிருக்கிறான். பெரிய ஒரு மாற்றம். திரளான ஜனங்கள் ஊரிலிருந்து வந்து பார்த்தா, எங்கே அந்த லேகியோன், எங்கே அந்த பிசாசு பிடிச்சவன், அவன் எப்படி இருப்பான், அவன் நிர்வாணமாக இருப்பான், காயத்தோடு இருப்பான், துன்புறுத்துதல் அவன் பயமுறுத்துவனாக இருப்பான் என்ற நோக்கத்தோடு இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசுவிடத்தில் வந்த பிறகு அவன் அப்படியே மாறி சமாதானம் பண்ணுகிறவனாக இருக்கிறான். நற்செய்தியை சொல்வதற்கு ஆயத்தமாகிறவனாக இருக்கிறான். அவனுக்குள்ள ஒரு இருக்கிற பெரிய மாற்றத்தை ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் வந்தவுடன் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார் தேவன். அவரிடத்தில் வருகிறவர்களை அவர் ஒருவரையும் புறம்பே தள்ளுகிற, குறைவுகளை நிறைவாக்குகிறவர், தேவைகளை சந்திக்கிறவர். இன்றைக்கும் உங்களை அழைக்கிறார். ஆண்டவரிடத்தில் வாங்க, உங்கள் குறைவை நிறைவாக்குவார், உன் தேவைகளை சந்திப்பார். உங்களை அச்சப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா விதமான நோய் கிருமிகளிலிருந்து உங்களை விடுதலையாக்குவார். கொள்ளை நோயிலிருந்து உங்களை விடுதலையாக்குவார். மருந்தே இல்லை, இது என் தலையெழுத்து, காலம் முழுசும் மரணம் மட்டும் இந்த வியாதியில் நான் கஷ்டப்படுவேன் நினைக்காத. ஆண்டவர் ஒரு அற்புதத்தை சரீரத்தில் செய்து வருவார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. செயல்படுத்த முடியாத அவயங்கள் செயல்படும், பலவீனமாக இருக்க அவயங்கள் பலப்படும். சோர்ந்து போவாதீர்கள். தீர்வே இல்லைன்னா அவருக்கு ஒரு தீர்வை உண்டாக்க அவரால் முடியும். உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பார், மேன்மையை கொடுப்பார், உயர்வை கொடுப்பார். நீண்ட காலமாய் பிரயாசப்பட்டு அந்த வேலை உனக்கு கிடைக்கும். நீண்ட காலமாய் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணத்துக்கான காரியங்களை ஒழுங்குபடுத்தணும்னு சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறவர்களே, சோர்ந்து போகாதீர்கள். காரியங்களை கைகூடி வர செய்ய அவரால் முடியும். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. இந்த தபசு காலத்தின் 23வது நாள் உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரத்தில் வாங்க, நீங்கள் இடத்துல வாங்க. நான் உங்களுக்கு தீர்வு சொல்லுகிறேன், நான் உங்களை நல்வழிப்படுத்துகிறேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், நான் உங்களுக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உங்கள் மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை தருவேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகப்பனே, இந்த தியான வேளையில் நன்றியோடு சோதரிக்கிறோம். இந்த தபசு காலங்களில் ஒரு புது வாழ்வு ஆண்டவர் மலரட்டும் சுவாமி, துளிர்வு விடட்டும் ஆண்டவர். எல்லாம் முடிந்தது, இனி இல்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தால் அந்த வனாந்திரத்தில் வழியை உண்டாக்க முடியும் சுவாமி. அவ்வாந்திரங்களில் ஆறுகளை உண்டாக்குமால் முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆண்டவரே, வறண்டு போய் அவாந்திர வழியாய் போன ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒரு அற்புதத்தை செய்தருளுவீராக. புது வாழ்வை கட்டளிடும். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன் என்று சொன்னீரேன். ஒவ்வொரு வாழ்விலும் ஆண்டவர் ஒரு புதிய காரியங்களை நீர் செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறேன். படிப்பில் முன்னேற உதவி செய்யுங்க, நிலையான வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க, நல்ல வாழ்க்கை துணைவியை கண்டு குடும்பம் அமைய உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீண்ட காலமாக பிரயாசப்பட்டிருக்கிறது போல எதிர்பார்க்கிறபடி அந்த அருமையான குழந்தை பாக்கியத்தை நீ கட்டளையிடுவீராக. நீண்ட காலமாய் ஆண்டவரே, கொள்ளை நோயினாலும் பலவிதமான செயலிழந்திருக்கிற அவயங்களோடு காணப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குற அவருடைய தழுவினால் குணமாவீர்கள் என்ற வசனத்தை அனுப்பும். அவர்களை குணமாக்குங்க. செயல் இழந்திருக்கிற அவயங்களுக்குள்ளே ஜீவன் உண்டாகட்டும். ஆண்டவரே, எழும்பி நல்ல சுகம் ஆரோக்கியத்தை பெற்றவர்களாக நம்முடைய நாமத்தை பயன்படுத்தட்டும். ஆண்டவர் எனக்கு அற்புதத்தை செய்தார் என்று சாட்சிகள் எழும்பட்டும் சுவாமி. ஆண்டவரே, இந்த தியான வேளையில் என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒரு அற்புதத்தை நீ செய்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். நீண்ட காலமாக பிரியாசுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டாகட்டும். அவர்களுக்கு ஆண்டவர் ஒவ்வொருடைய உடைந்த உள்ளங்கள் தேற்றப்படட்டும். சொந்து போகாதபடிக்கு ஒரு விசுவாசத்தின் அளவிட பலப்படுத்துங்க, ஆழப்படுத்துங்க. உம்மை நெருங்கி வருவதற்கான வழியை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினாலே செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தும் உங்கள் அனைவரோடு எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.